வணக்கம். இன்றைக்கி நம்ம போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது ஸ்மால் கேஸ் 2026 இந்த போர்ட்ஃபோலியோவை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு டிசைன் பண்ணது. இது யாருக்கோசரம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை புதுசாக நான் அப்ரோச் பண்ணுறேன் சார். மார்க்கெட்னால் எனக்கு என்னன்னு தெரியாது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்றது தெரியாது, நான் டிசிப்ளினாக கற்றுக்கணும், அதுக்கு எங்கே தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு பிளேலிஸ்ட் நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. அதில் போய் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கை எந்த விதத்தில் அப்ரோச் பண்ணுறோன்றது கிளியராக சொல்லியிருப்போம். ஓகே, இன்றைக்கி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 0.63% நெகட்டிவ் பயாஸில் இருக்குது. ஒரு 3158 ரூபாய் நெகட்டிவ் சைடில் இருக்குது. இதில் ரொம்பவும் அடி வாங்கியிருக்க பங்கு ஐசிஐசிஐ. இந்த பங்கு இன்னமும் ஒரு 10% ஃபாலோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கரை நல்லது, கீழே இறங்கி வந்தால் வாங்கலாம். சரி, இன்றைக்கி வந்து 2 ஸ்டாக்கை ஆட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அந்த 2 ஸ்டாக்கு என்னன்றது தம்ப்நெயில்ல நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போது முக்கியமான ஒரு பாடம், ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, எந்த விதமான பங்குகளில் முதலீடு பண்ணுறோம். அப்போது செக்டார் ரொட்டேஷன் நடைபெற்றால் எப்படி நம்ம அஃபெக்ட் ஆகுன்றது தெரியறதில்ல. அப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும்னா, ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ, டிஃப்ரெண்ட் செக்டாரில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் உள்ளே இருக்கணும். ஒரே தீமட்டிக்காக இருக்கக்கூடாது. நிறைய பேர் எஃப்எம்சிஜினா எஃப்எம்சிஜி மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபார்மா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இருக்கணும், டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸாக இருக்கணும். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ன்ட்டு கலந்த ஒரு போர்ட்ஃபோலியோவாக இருக்கணும். அதுதான் ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவாக இருக்கும். சரி, இந்த பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவை எப்படி செட் பண்ணுறதுன்றது நம்ம கிளியராக நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிருப்பீங்க. என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ஓரியண்டான 2 ஸ்டாக். ஃபினான்சியல் செக்டார், யூடிஐ ஏஎன்சி, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஐடி செக்டார், இன்சூரன்ஸ் கம்பெனி, சிகரெட் பிஸ்னஸ், பவர் செக்டார். இப்போது ஒரு ஆட்டோமொபைல் செக்டாரில் 2 பங்குகள் உள்ளே இறங்குது. ஒரு ஆட்டோ காம்பனன்ட்ஸ், அது வந்து ஆட்டோ காம்பனன்ட்ஸ் சொல்ல முடியாது, இவி ரெவல்யூஷனில் அந்த ஸ்டாக் மிகப்பெரிய பயனாளியாக இருக்கும். சரி, அந்த 2 ஸ்டாக்கையும் பார்ப்போம். அடுத்தது, நம்ம போர்ட்ஃபோலியோவில் எப்படி சார் வெயிட்டேஜை கொடுக்கணும், இதுவும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த பெனி ஸ்டாக்கில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பெனி ஸ்டாக் கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் வேறு எந்த ஸ்டாக்கும் கொடுக்காது. அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, லாஸஸ் கொடுத்துருந்தாலும் 0 ஆக்கி விட்டு போகும். ஸோ பெனி ஸ்டாக்ஸை பிகினர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நான் டிஃபென்சிவான போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண போகிறோன்ட்டு லார்ஜ் கேப்லேயே போய் தூக்கிட்டு போய் போடுவாங்க. அப்படியும் போடக்கூடாது. அப்போ எப்படி இருக்கணும், நம்ம போர்ட்ஃபோலியோன்றது டைவர்சிஃபிகேஷன், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், கோல்டு, சில்வர், லிக்யூடு கேஷ்னுட்டு பிரித்து முதலீடு பண்ணணும். நான் புதியதாக பங்குச்சந்தைக்கு வரீங்கன்னா ஒரு 40% லார்ஜ் கேப்பில் வைங்க, மிட் கேப்பில் ஒரு 20%, ஒரு 20% ஸ்மால் கேப், ஒரு 10% கோல்டு அண்ட் சில்வர், அனதர் ஒரு 10% வந்து லிக்யூடு கேஷாக வைங்க. சரிங்களா? மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் தேவை. மொத்த பணத்தையும் உள்ளே போட்டுட்டுனா மார்க்கெட்டில் போடுறதுக்கு பணம் இல்லைன்னுட்டு பிஸ்கான்னு முழிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு போர்ட்ஃபோலியோவாக டிசைன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம என்னென்ன ஸ்டாக்கை பார்க்க போகிறோன்றது கிளியராக பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டாக் ஆமராஜா அண்ட் தென் டாடா மோட்டார்ஸ். இந்த ஸ்டாக்ஸோடைய டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன ஏதுன்றது நான் சொல்கிறேன். ஃபண்டமெண்டல்ஸாக நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதும் இன்வெஸ்ட் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம். இது ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ தான் மட்டுமே, நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. சரி, அந்த 2 ஸ்டாக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்துருவோம். இன்றைக்கி நிஃப்டி ஒரு 266 புள்ளிகள் பாசிட்டிவ் சென்டிமெண்ட். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன சொன்னோம், மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னும். பட் வந்து மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா டவ் ஜோன்ஸ். நேற்று வந்து டவ் ஜோன்ஸ் ஒரு 500 புள்ளிகள் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் க்ளோஸ் வச்சாங்க. இதை நம்ம கிளியராக லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்போம். நிஃப்டி ஏறினதுக்கு காரணம் முழுக்க டவ் அப்படின்றது தான் சொல்லலாம். எந்த இடத்துல இருந்து இந்த டவ்வுடைய கோரலேஷன் எப்படி வேலை செய்யுதுன்றது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த 4 நாள் தொடர் ஏற்றம், அப்போது டவ் ஒவ்வொரு நாளும் ஒரு கேப் அப் ஓப்பனிங், இதோடைய இம்பேக்ட் தான் நிஃப்டியில் இந்த 4 நாளாக காமிச்சது. ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல், ஒரு கேப் அப், மறுபடியும் ஒரு கேப் அப், மறுபடியும் இன்றைக்கி ஒரு கேப் அப். இப்போ இந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகுமா? ஏன்னா டவ் இப்போதைக்கு அடித்து வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 760 புள்ளிகள் நெகட்டிவ் சென்டிமெண்ட். டவ் இன்றைக்கி ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டல் வச்சுருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம சைக்கோ ட்ரம்ப் அவர்கள் தான். மறுபடியும் ஈரான் மேலே போர் ரிலேட்டிவ் ஏதாவது ஒரு அனௌன்சியேஷன் கொடுத்துருக்காரு. இப்போ தான் பிபிசி நியூஸில் படித்தேன், அதோடைய ஆர்டிகல்ஸை பாருங்கள்.
அவர் இருக்கிற ஒரு காலம் மார்க்கெட் சைட்வேஸ் சாப்பினஸ் தான். இன்வெஸ்டர்களுக்கு வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளை அமைத்து தரும். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ். நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அதுலேயும் குறிப்பாக HDFC ஒரு பாட்டம் அவுட்லேருந்து புல் பேக் ஆகிறதுக்கு உண்டான சினாரியோ இருக்குது. பார்ப்போம், பொறுமையாக இருந்து பார்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதாவது நேற்று வெளுன்னு வெளுத்த FMCG இன்றைக்கி நல்ல ஒரு தூக்கி நிற்க வச்சுருக்கிறாங்க. ஐடி தொடர்ந்து முன்னேறி கொண்டு இருக்கிறது. ஐடி பங்குகளை தவற விட்டவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்புகளை தரும். பொறுமையாக இருங்க. ஒரு கரெக்ஷன், ஒரு லிட்டர்லி ஒரு கரெக்ஷன் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். சரி, நம்மளுடைய 2 ஸ்டாக் என்னன்றத தெரிஞ்சிருக்கோம். அந்த 2 ஸ்டாக்குடைய லெவல்ஸ் என்ன, அந்த ஸ்டாக்கில் நம்ம எப்படி ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்ரோச் பண்ணலான்றது கிளியராக பார்ப்போம். ஒரு நண்பர் கூட கமெண்ட் போட்டிருந்தார், அதாவது இந்த புல்லிஷ் கேண்டலுக்கு மேலே உடைக்காத ஒரு காலம் மார்க்கெட் வந்து மேலே போகாது அப்படின்ட்டார். ஒரு புல்லிஷ் இன்சைட் பார்னால் என்ன, ஒரு பியரிஷ் இன்சைட் பார்னால் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு புல்லிஷ் இன்சைட் பார் அப்படின்றது ஒரு பையர்ஸுடைய வருகையை குறிப்பிடுது, நல்லா புரிஞ்சுக்குங்க. பியரிஷ் இன்சைட் பார்ன்றது ஒரு செல்லர்ஸுடைய வருகையை குறிப்பிடுது. அப்போது ஒரு லார்ஜ் பியரிஷ், இது வந்து ஒரு பியரிஷ் கேண்டலாக அசம்ஷன் வச்சுக்கோங்க. இது ஒரு எஜுகேஷ்னல், சரியா? ஒரு லார்ஜ் பியரிஷ் கேண்டல் வந்ததுன்னா அப்போ இங்கே யார் வந்திருக்காங்க? செல்லர்ஸ் வந்திருக்காங்க. அப்போ எந்த இடத்துல வந்திருக்காங்க? செல்லர்ஸ் இந்த இடத்துல வந்திருக்காங்க. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் இப்படி மேலே போச்சுன்னா மேலே இருக்கிற பை சைட் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே விழும். அப்போ கீழே மேலே யார் இருக்காங்கன்னா செல்லர்ஸோடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது. சரி, அப்போது இதுவே ஒரு புல்லிஷ் இன்சைட் பார் கேண்டல் வருதுன்னா யாருடைய டாமினேஷன் இருக்குன்னா பையர்ஸோடைய டாமினேஷன் இருக்குது. அப்போ பையர்ஸ் எங்கே இருக்காங்க? அந்த புல்லிஷ் இன்சைட் பார் கேண்டல் வால்யூமான ஒரு மாஸ்டர் கேண்டல்னு. அப்போது மார்க்கெட் இங்கே மெதுவாக வந்துட்டு இந்த இடத்துல தான் அந்த புல்லிஷ் இன்சைட் பார் அப்படின்றது க்ரியேட் ஆச்சு. அப்போது இந்த இடத்துல யார் இருக்காங்க? பையர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல யார் இருக்காங்க? செல்லர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து சும்மா ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு ட்ராப் வச்சுட்டு இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்லோவாக அக்குமுலேட் பண்ணிகிட்ருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். பாடங்கள் மிகப்பெரிய உண்மையை சொல்லித்தரும். பைக்கால் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற டீம் கிடையாது. நம்ம ஒரு எஜுகேஷனை டீச் பண்ணக்கூடிய ஆள் தான் நம்ம. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுது? இன்ஸ்டியூஷன் வாங்குது. இந்த இடத்துல என்ன பண்ணுது? இன்ஸ்டியூஷன் வாங்குது. இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது சொன்னோம், அந்த பிரேக் அவுட் ஆனது மறுபடியும் கீழே வந்தது. எக்ஸாக்டாக இந்த லெவல்லையே மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுது. அதாவது இந்த லெவலை உடச்சி போன மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்துட்டு இங்கே வந்து ரிவர்சல் சைன் திரும்புது. இதை வந்து கிளியராக சொல்லணும்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கல் ஃபார்மேஷன் தான் வந்துட்டுருக்கு. அந்த அசெண்டிங் ட்ரையாங்கல்ன்றது இதுதான் நான் ஏற்கனவே சொன்னத பங்கு தான். இதை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கலாம். மொமெண்டம் நல்லா இருக்குது. ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கல் இந்த இடத்துல என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த அசெண்டிங் ட்ரையாங்கல் டுவர்ட்ஸ் மேலே போயிட்டு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிவிட்டு கீழே வரும். அப்படியே வந்து ஜிங்காய் வந்துட்டு பொட்டன்ஷியலாக உடைக்கும். அப்போ இங்கே யார் பொறுமை இல்லாமல் எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே போகிறாங்களோ அவங்களுடைய இடத்தெல்லாம் வந்து யார் வாங்குறாங்கன்னா இன்ஸ்டியூஷன் லோயர் ப்ரைஸ்லாம் வாங்குது. இது ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கலுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். உடைச்சதுன்னா அசெண்டிங் ட்ரையாங்கல் இந்த ட்ரையாங்கலுடைய டெப்த்தை இதுதான் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 1140 உடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்காக போய் வாங்குறீங்கன்னா நீங்கள் கன்ஃபர்மேஷன் ட்ரேடர். அதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இந்த ஸ்டாக்கில் வெயிட் கொடுக்குமா டைம் கொடுக்குமான்றது தெரியாது. பொட்டன்ஷியலாக உடைக்கும். அப்படியே எப்படி சொல்கிறதுன்னா எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்ற மாதிரி உடச்சிக்கிட்டு மேலே போகக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள ஸ்டாக். பிரேக் அவுட் ஆனதென்றால் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் வாங்கிறது ட்ரேடர், பாட்டம் அவுட்டில் வாங்குறவங்க இன்வெஸ்டர். நம்ம ஒரு கரெக்ஷன்லேருந்து அக்குமுலேட் பண்ணிவிட்டு இப்பயும் பொறுமையாக தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் இந்த ஸ்டாக் ஒரு 2% ஏறி இருக்குது. மொமெண்டம் நல்லா இருக்குது. இந்த லெவலில் செல்லர்ஸ் இருக்கக்கூடிய ஜோன், சரியா? இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப். இந்த இடத்துல பிரேக் அவுட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசம். உடைச்சதுனா வாங்குங்க. நம்ம முதல் பகுதியை இந்த 882 ரூபாயில் வாங்கிக்கிறோம். ஃபர்தர் இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வந்ததுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட் அப்படின்றதில் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரு சரிவில் வரும்போது மீண்டும் இந்த பங்கை வாங்கலாம். இதுதான் அமராஜாவுடைய க்ரைட்டீரியா. உடைச்சதுன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து TMPV. அப்போது இந்த ஸ்டாக் வந்து என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா
ஒரு பெரிய கரெக்ஷன் ஆகிருக்கு. அதாவது ஒரு ஆல் டைம் ஹையிலேருந்து இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சு. எக்ஸாக்டாக இந்த ஸ்டாக்லாம் நம்ம எந்த ரேஞ்சில் சொன்னோம், ஒரு 340 ரூபா என்னுடைய யூடியூப் கேரியரில் 3வது வீடியோவாக நான் கொடுத்தேன். அந்த 340ன்றது இந்த செப்டம்பர் இந்த பெரிய ஒரு கரெக்ஷன் வரும்போது, அதாவது மார்க்கெட் கீழே இருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு இதை பெரிய கரெக்ஷன், நாங்கள் பெரிய கரெக்ஷனும் இல்லை, ஒரு புண்ணாக்கும் இல்லை, இது வந்து ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷன், இந்த கரெக்ஷனுக்கெல்லாம் பேனிக் ஆகாதீங்க அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக சொன்னோம். இந்த சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகும்னுட்டு அந்த பொறுமையாக இருந்தவங்களுக்கு மார்க்கெட் கொடுத்த ரிவார்ட் இதுதான் மிகப்பெரிய ரிவார்டாக கொடுத்துச்சு. 340 ரூபாயில் இருந்து கிட்டத்தட்ட 900 ரூபாய்க்கு போயிட்டு அங்கேருந்து டீமர்ஜ் ஆகிட்டு ப்ரைஸ் இப்போ வந்து கரெக்ஷன் ஆகிருக்கு. இப்போ இந்த கரெக்ஷனில் வாங்கலாமா? தாராளமாக வாங்குங்க அப்படின்றது தான் சொல்லுவேன். முதலீடு பண்ணுவதற்குண்டான வாய்ப்பு. நான் வந்து டைரெக்டாக புஷ் பண்ணல, என்னுடைய அனலைசிஸ் தான் சொல்கிறேன். நீங்கள் தான் வாங்குங்கன்னு சொல்லிட்டீங்கன்னுட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்துடக்கூடாது நண்பர்களே. ஓகே, அப்போது இந்த இடத்துல எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு லோக்கு கீழே போகலன்னும் போது அந்த இடத்துல யார் இருக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்குங்க. எக்ஸாக்டாக ஒரு ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகுது, இது வந்து லோயர் லோன் வாங்க, ஒரு இடத்துல நிற்குது, மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகுது, மறுபடியும் கீழே வருது, மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகுது, மறுபடியும் கீழே வருது. அப்போ இந்த லோவில் யார் இருக்கிறாங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் அக்குமுலேட்டிங். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரைஸ் கீழே வந்துட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏற்றுறது யார்? இன்ஸ்டிடியூஷன். அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் யார் ஏற்றுனது? இன்ஸ்டிடியூஷன். அப்போ இங்கேருந்து ஏன் இன்ஸ்டிடியூஷன் ஏற்றாது? ஏற்றும். அப்போது அந்த இடத்த நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் வாங்கணும். அது ஏற்றோன்னிட்டு எப்படி சார் சொல்கிறீங்க நீட்டு நிறைய பேர் கேட்பாங்க. இதெல்லாம் தான் பங்குச்சந்தையின் பாடங்கள். நான் வந்து ஒரு ஓரலாக மேலோட்டமாக சொல்கிறேன். இது நீங்கள் வந்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு இந்த பாடங்கள்லாம் படித்து பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, அந்த ஸ்டாக் வந்து ஒரு 1 இயராவது ட்ராக் பண்ணி பாருங்கள். அப்போது அந்த ஸ்டாக் வந்து எப்படி ஏறுதா ஏறலையான்னுட்டு அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் வந்து பங்குச்சந்தை பாடத்தை டெக்னிக்கல் அனலைசிஸ்ன்றது ஒரு கோடுகளாக இல்லை, அந்த கோடுகளுக்கு பின்னாடி இருக்கும் உண்மையான அர்த்தங்கள் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டுப்பீங்க. சரிங்களா? ஓகே, இப்போது அப்படிப்பட்ட இடம்தான் இந்த ஒரு சப்போர்ட் ஜோன். அந்த சப்போர்ட் ஜோனுன்றது எக்ஸாக்டாக இந்த ஜோனில் தான் இருக்குது. கிளியராக பார்த்துக்கலாம். இந்த லோ வந்தவொடனே மார்க்கெட் என்ன ஆச்சு? ஒரு ரீபவுண்ட் ஆச்சு. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போச்சு. இந்த இடத்துல மறுபடியும் ஒரு லோ க்ரியேட் பண்ணுச்சு. இப்போ இதில் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 8%. சரியா? இன்னமும் நீங்கள் இப்படி இறக்கி வச்சுக்கிட்டாங்க. இந்த லோ ஒரு காலம் 292 அது ஒரு காலம் கூட வரலாம். அதாவது ஒரு 10% ஒரு ஸ்டாப் லாஸ், இல்லை ஒரு 10% இன்னும் ஒரு இறக்கம் கிடைத்தா ஒரு வாய்ப்புகளாக கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே இந்த இடத்துலையே வாங்கணுன்றது அவசியம் கிடையாது. ஒரு ஜிடிடி ஆர்டர் கூட செட் பண்ணலாம். ஒரு 300 ரவுண்ட் ஃபிகராக, அந்த ரவுண்ட் ஃபிகருக்கு மார்க்கெட்டில் ஒரு வேல்யூ உண்டு. அந்த 300 வரும்போது வாங்கினீங்கன்னா அப்போது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஜோன் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வந்துட்டுருக்கு. தெரியுதுங்களா? மார்க்கெட் உடைக்காமல் ஸ்ட்ரகிள் ஆகுது. அதுக்கு மேலே வந்து இவ்வளோ தூரம் கூட 435 கூட ரெசிஸ்டன்ஸ் கம்ஃபர்டபுளாக இதை ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகக்கூடிய ஜோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை தான் நம்ம சொல்ல முடியும். இந்த 440 ரூபாய்க்கு மேலே உடைச்சதுன்னா அது ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் சிக்னல் அப்படின்றது கொடுக்கும். அப்போ அந்த 440 ரூபா ஒரு காலம் நம்ம என்ன விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணுமா? இங்கேருந்து 40% ஏறி இருக்கும். நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் மனசு எப்படி இருக்கும் தெரியுங்களா? 40% ஏறினவனே ஆடாடாடாடாடாடா இங்கே தாண்டா இவன் ஏறுறா, இவனை இங்கே போய் புடிடானிட்டு இங்கே போய் வாங்குவாங்க. அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் இன்ஸ்டிடியூஷன் தன்னுடைய வேலையை காட்டும். அப்போது அந்த 435க்கு மேலே கம்ஃபர்டபுளாக பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆகும்போது தான் ட்ரெண்ட் ரிவர்சல். அப்போ இங்கே தான் நம்ம என்ட்ரியை போடணும், நம்ம ஸ்டாப் லாஸை இங்கே மெயின்டைன் பண்ணணும். அப்படி ஸ்டாப் லாஸ் வந்து அது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டாக என்ன ஏதுன்றது தெரியாமல் போய் வாங்கிட்டா அங்கேருந்து மார்க்கெட் சரியவும் ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பாட்டம் அவுட் இன்வெஸ்டர்னும் போது அந்த 332 300 ஸ்லோவாக அக்குமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஜோன்ஸாக பார்க்கலாம். இந்த 2 பங்குகளும்
என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் என்னுடைய ஸ்மால் கேஸ் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ரைஸ்க்கே நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து என் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லாம் கிடைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அப்படி கிடைச்சதுன்றால் நான் பொறுமையாக வாங்குவேன். நான் வந்து அக்ரெசிவாக போயிட்டு இப்போவே மூட்டை கட்டிக்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து கொட்டுறா பணத்தை கொட்டலை. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இஸ் எ இன்வெஸ்டிங் கேம். அந்த இன்வெஸ்டிங் கேமில் அதுக்குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சு பொறுமையாக ஸ்லோவாக எஸ்ஐபி மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மார்க்கெட் என்றைக்குமே ரிவார்ட் தரும். அண்ட் தென் ப்ரைஸ் ஆக்ஷனை ப்ராப்பராக நான் லேர்ன் பண்ணணும். டிசிப்ளினாக என்ன மாதிரி மார்க்கெட்டில் சைக்காலஜியாக ஃபிட்டாக இருந்து ஒரு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும்ன்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் ட்ரைனிங் வெபினாரில் ஜாயின் பண்ணலாம். ஆகஸ்ட் 8 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. கூகுள் மீட்டில் லைவ் செஷனாக தான் போகும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8608265058. கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீ 4K. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே 7 PM to 9 PM. அண்ட் தென் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணுன்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் நேராக உங்களுடைய நேமை ஃபில் பண்ணுங்கள், உங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரை ஃபில் பண்ணுங்கள், மெயில் ஐடியை ஃபில் பண்ணுங்கள். அண்ட் தென் பேன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜிபே ஐடிக்கு நேராக போய்டும். ஜிபேயில் பே பண்ணிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8608265058 இதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி விட்டுட்டு உங்கள் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் மார்க்கெட்டை பற்றி ஒரு லெசன்ஸை லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம்.